Hi friends, welcome to Mann vaasam channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எறா வந்து செய்ய போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ghee roast செய்ய போறோங்க. எப்படி வந்து நம்ம நெய்யிலே வந்து இந்த எறா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நான் 1/2 கிலோ எறா வாங்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அது செய்யிறது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. பாத்தீங்கன்னா கொஞ்சமா சுடு தண்ணி வச்சிருக்கேன். இது ஏன்னா ஒரு 10 மிளகாவை நம்ம ஊற போட்டு அரைக்க போறோம். காஞ்ச மிளகாவை இதல ஊற வச்சிரலாங்க. அவ்வளவுதான், லைட்டா கொதிச்சா போதும். அந்த ஊறுற மிளகாயிலே ஒரு 10 முந்திரி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து அரைக்க போறோம். இது இப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம மிளகா ஊற வச்சுட்டு அரைக்கும் போது நல்லா அந்த கிரேவி வந்து கலர் நல்லா சூப்பரா இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இது அப்படியே ஊறட்டும். ஒரு மூடி போட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. இப்போ எறாவில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஊற வச்சிடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே போட்டு ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ அந்த எறாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. நான் கேஸ் ஆன் பண்ணல, வானல் மட்டும் வச்சுருக்கிறேன். எல்லா பொருளும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமேல வறுத்து எடுத்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கசகசா 1 டீஸ்பூனுங்க, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூனுங்க. இதை சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறோம். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா தனித்தனியாக போடும்போது அது வந்து தனித்தனியாக வறுபட்டுரும். அதனால் ஒரே ஈவனாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வறுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது லைட்டாக வறுத்தா போதுங்க. இது வறுபடும் போதே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்து அது கூட வறுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும். அதாவது ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது ஆறுனது நம்ம அரைச்சிக்கலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாவை எடுத்து அரைச்சிக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாம். அந்த சுடு தண்ணிலேருந்து எடுக்கும்போது கலர் பாருங்கள், நல்லா சூப்பரான ஒரு கலர் மாறி இருக்குது பாருங்கள். அரைச்சாலும் நல்லா உங்களுக்கு சிவப்பு கலரில் கிடைக்கும். அது கூடவே அந்த நம்ம ஊற வச்ச முந்திரியும் சேர்த்துக்கலாங்க. அது கூடவே சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. இதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துக்குங்க. அதையும் சேர்த்துக்கலாம். 1/2 பழம் எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த மசாலா தனியெல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து இது கூட அரைச்சிக்கலாங்க. இல்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க. இது நெய்யில் தான் செய்யணும். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லைன்னா எண்ணெயில் கூட செய்யலாங்க. இதே டேஸ்ட் வரும். இப்போ நம்ம எறாவை போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாங்க. எறா வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே எறா வெந்துடும். லைட்டாக நம்ம ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துட்டா போதும். அப்புறம் மசாலா சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த நெய்யில் ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வெந்தது நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே தண்ணியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க. எல்லா மசாலாவும் சேர்த்துக்குங்க.
அந்த மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா வேகும் போதே மேலே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குங்க. நம்ம கீ ரோஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் நெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா இருக்குங்க, சூப்பராக. நல்லா இந்த நெய்யிலே இந்த மசாலா நல்லா வேகணுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. இந்த ஹோட்டலில் நம்ம சாப்பிடும்போது ஒரு இனிப்பு சுவையாக இருக்கும் பாருங்கள். இதை மாதிரி மசாலா வேகும் போதே அவங்க லைட்டாக சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து தாங்க செய்வாங்க. அதனால தான் நம்ம அந்த கிரேவி சாப்பிடும்போது நல்லா லைட்டாக ஒரு இனிப்பு சுவை இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே நம்ம இறாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் இதில் உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த மசாலா கிளறி விடுங்க. இந்த ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நம்ம வேக வைக்கிறதாங்க ஹைலைட்டு. நீங்கள் வந்து இந்த மசாலாவை அது நல்லா கெட்டியாக ஆகிற வரைக்கும் வேக வைக்கணும். இந்த நெய்யிலே நல்லா வேகணும் அந்த மசாலா. நம்ம வதக்க அதனுடைய கலர் மாறுது பாருங்கள். நம்ம ஹோட்டல்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த கலர் வருது பாருங்கள் கிரேவி. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் ஓரத்தில் வந்துடுது இல்லைங்களா, இந்த அளவுக்கு மசாலா வதங்கணும். இந்த டைமில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இறாவை சேர்த்துக்கலாங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு கிரேவியே வேணும்னா இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கிரேவியாக கூட வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க. மசாலா கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அந்த இறா வதக்கினா போதும். மேலே வந்து கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நம்ம பரட்டி விட வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான கீ ரோஸ்ட்டு இறா ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை சைடிஷ்ஷாக சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். அதுக்கு இல்லாமல் தோசைக்கு சப்பாத்திக்கெலாம் நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.